என்னோட பேர் ஜெமினி. என்னோட கணவரோட பேர் சேவியர் குமார். அவங்க மண்டே மார்க்கெட் பணிமனையில் என்ன பண்ணி 13 வருஷங்களா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க இந்த புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயத்தில் நாங்கள் இங்கே வருஷமாக இங்கே உறுப்பினராலாம் இருக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே உள்ள ஆலய முறைகேடுகளை தட்டி கேட்குறாங்கன்னா ஒரே ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே உள்ள கணக்கு வழக்குகளை ஆலய அறிவிப்பு பலகையில் கொண்டு வரணும். இந்த ஒரு கோரிக்கையும் வச்சுட்டே இருக்கிறாங்க, தொடர்ந்து வலியுறுத்தி வச்சுட்டே இருக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு நான் இந்த மேனேஜ்மெண்ட், இந்த சர்ச்சோட அண்டரில் உள்ள மேனேஜ்மெண்ட் மதர் தெரசா ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதுனால அங்கே எனக்கு உடனே என்னோட இந்த கரஸ்பாண்டன்ட் ஃபாதர் ராபின்சன் கூப்பிட்டு என்கிட்ட சொல்கிறாரு, உங்கள் கணவர் இங்கே உள்ள கணக்கு வழக்குகளை என்கிட்ட கேட்குறாரு. இப்படி கேட்டால் நான் உங்கள் கணவரை உடனே என்ன செய்வேன், அட்ரஸ் இல்லாமல் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு உள்ளங்கையில் தான் மனோ தங்கராஜ் இருக்கிறாங்க, என் கைக்குள்ளே தான் அர்லாந்து ஜார்ஜ் இருக்கிறாங்க, திக்கலங்கோடு ஊராட்சி ஒன்றிய தலைவர் அர்லாந்து ஜார்ஜ் இருக்கிறாங்க, சைலேஸ் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சைலேஸ்ன்னு சொன்னோன்னா, என்ன டிஜிபி சைலேந்திர பாபுன்னு ஃபுல் நேம் சொல்லலை, சைலேஸ்ன்னு சொன்னோன்னா நான் கேட்குறேன், சைலேஸ்னால் யார், போலீஸ் இங்கே மயிலோட்டிலோட வராமல் அடுத்து விளையிற என் வீட்டு அப்படின்னு கேட்குறேன். உடனே சொல்லாங்க, சைலேஸ் டிஜிபி சைல் அவங்கள எனக்கு தெரியும், இவங்கெல்லாம் என் நண்பர்கள். நான் சொன்னேன்னா உடனே அவங்க ஹஸ்பண்டாக தூள் அட்ரஸ் எல்லாம் ஆக்கிடணும் அப்படின்னு ரொம்ப கொலை மிரட்டல் கொடுக்குறாங்க. அன்னைக்கு ஈவினிங் நான் ஹஸ்பண்ட்கிட்ட நீங்கள் இது கேட்க போகாதீங்க, எனக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறேன். அந்த டைமில் நான் 10th 12th ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நேரம் சென்டம் கொடுத்த பிள்ளைங்கள் நல்லா ரிசல்ட் கொண்டு வந்தேன். அவர் என்ன பண்ணுறாருன்னா, நெக்ஸ்ட் டைமுக்கும் 9th பிள்ளைங்களுக்கு 10th போர்ஷன் ஹேண்டில் பண்ண தராரு, போயிட்டே இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் ஹஸ்பண்ட் திரும்பவும் கேட்குறான், அதனால் நான் 1ஆம் கிளாஸுக்கு தூக்கி போட போகிறேன்னு 1ஆம் கிளாஸுக்கு என்ன தூக்கி போட்டார். அப்போ என் ஹஸ்பண்டுக்கு நான் இப்படி கேட்க போனதுனால தானே என் ஒய்ஃப் இப்படி நடந்துச்சுட்டு கொஞ்சம் மன உளைச்சல் இருக்குது. என்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்படி பண்ணனால நான் கேட்காம இருக்க மாட்டேன், நான் திரும்பவும் என்ன செய்யதான் கேட்பேன் திரும்பவும் கேட்க தொடங்குறாங்க. அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறாங்கன்னு, இந்த தக்கலை ஊராட்சி ஒன்றிய செயலர் ரமேஷ் பாபு இங்கே உள்ளவர், அவர் ஃபாதர், இவங்க எல்லாம் இந்த ஒரு குடும்ப ஃபேமிலி தான் இந்த இதில் எல்லாத்தையுமே ஆண்டு அனுபவிக்கிறவங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் இரணியல்ல திமுக கட்சியில் இருக்கிற திமுக ஊராட்சி ஒன்றிய செயலாளர், தக்கலை ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபு ஜிபியா இருக்கிறார், கவர்மெண்ட் ப்ராசிக்யூட்டர், இந்த இரணியல் வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞராக இருக்கிறார். இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் ஃபாதர் கூட சேர்ந்து ராபின்சன் தங்க தந்தை கூட சேர்ந்து இவங்களை எப்படியாவது கொல்லணும்னு சொல்லிட்டு நல்ல சதித்திட்டம் திட்டிகிட்டே இருக்கிறாங்க. டெய்லி எனக்கு ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி உன்னை எப்படியாவது கொன்று வேண்டாம்னு சொல்லிட்டு ரொம்பவும் கொலை மிரட்டல். இதனால அவங்க ரொம்ப மன உளைச்சல இருந்தாங்க. 13 ஆண்டுகளாக இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தவரை டயர் செக்ஷனில் ரொம்ப கடின உழைப்பாளி அப்படி ஒர்க் பண்ண ஒரு மனுஷரை என்ன பண்ணுறாங்கன்னா, நீ இங்கே வந்தா இல்லைன்னு சொல்லிட்டு மனோ தங்கராஜ்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. ரமேஷ் பாபுன்னு சொல்கிற இந்த திமுக ஒன்றிய செயலாளர் கொண்டு கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் மனத்தங்கராஜோட மகன் ரீமோனுட்டையும் கொண்டு கொடுத்து இவனை எப்படியாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் அங்கோட ஏஇ பிஎம் அங்கோட மர்லின் ஜெயந்தி சொல்கிற ஜிஎம் எல்லாத்தையும் எனக்கு நான் வேலை செய்ததில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா அதை தாங்க, அப்போ நான் போகிறேன், இதை ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு நியாயமான கோரிக்கை. அவங்க சொல்கிறாங்க, இப்படி மனோ தங்கராஜன் அவரோட மகன் ரீமோனும் இப்படி அவங்க எல்லாமே சேர்ந்து தான் உடனே போட சொல்லிடுறாங்க, எனக்கு ப்ரெஷர் மேலே ப்ரெஷராக இருக்குன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அதுலேயே ரொம்பவும் நமக்கு தப்பே இல்லாமல் நம்மளை பண்ணாங்கன்னு மன உளைச்சல் இருக்கிறாங்க. அப்போ இந்த ரமேஷ் பாபுன்னு சொல்கிறவர், நான் இந்த பக்கத்து இந்த ஸ்கூலில் தானே ஒர்க் பண்ணுறேன், இதுக்கு அண்டரில் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறான்னு, அவரோட கூட்டாளிகள் ஒரு 10-15 பேரை வச்சு என்ன எவ்வளவு தரக்குறைவான வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் எல்லாம் நான் உங்கள்கிட்ட நீங்கள் மொத்தம் ஆண்களாக இருக்கிறீங்க, நான் ஷேர் பண்ணவும் முடியாது, அதை சொல்ல முடியாது, அவ்வளவு கெட்ட வார்த்தைகள், தரக்குறைவான வார்த்தைகள், அசிங்கமாக பேசுகிறாரு. அவங்க ஹஸ்பண்டை கண்டிப்பாக நான் கொல்ல வேண்டிய அப்படின்னு நினைச்சுறாரு. டெய்லி ஃபோன் இல்லை, எல்லாரையும் வச்சு மிரட்டுறாங்க. எங்கள் ஹஸ்பண்டுக்கு இதே இது தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. இதனால் இரணியலில் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, எனக்கு கொலை மிரட்டல் இருக்குது, எனக்கு இது பாதுகாப்பு தாங்கன்னு. ஆனால் எந்த ரியாக்ஷன் எடுக்கணும், ஏன்னா அவர் அங்கே அரசு வழக்கறிஞராக இருக்கிறனால அவங்களுக்கு எந்த ரியாக்ஷன் எடுக்கல. அவங்க எடுத்திருந்தாங்கன்னா என் கணவர் என்ன உயிரோடு இருந்திருப்பார். இந்த 2 பிள்ளைங்களோட நிலைமையை நினச்சி பாருங்க சார், எப்படி எங்களை அனாதையை விட்டுட்டு போயிருக்காங்க. திமுக கட்சியோட ஆளுங்கட்சியோட அராஜகம், அவங்களோட திமிரு ஆணவம், இதனால தான் எனக்கு இன்னைக்கு இது வரைக்கும் கொலையாளிகளை கைது செய்யாமல் 4 நாட்கள் ஆகுது. எனக்கு ஹஸ்பண்டுக்கு குழி தோண்டி போச்சு, அவங்க அங்கே தனி அவங்க அனாதை பணமாக இருக்கிறாங்க, நான் இங்கே இருக்கிறேன் ஒரு மனைவி, எனக்கோட வேதனை எப்படி இருக்கும். அவங்கள நான் மன்னிப்பு தாரேன்னு அந்த பங்கு தந்தை கூப்பிட்டு உள்ளே வச்சு என்ன செய்கிறாரு, அவரோட பங்கு தந்தையோட இல்லத்தில் ஒரு 15 பேரை வச்சு உள்ளே நின்று லாக் பண்ணிட்டு டோரை லாக் பண்ணி இவங்க அணுவானவா சித்திரவதை பண்ணி கொண்டிருக்காங்க. இந்த வழி என்னன்னு போகிறது, இறந்துட்டாங்கன்னு தகவலை கேட்டு நான் வர்றேன். வந்தவொடனே யாருமே என்ன போக அலோவ் பண்ணவே இல்லை, நான் போக விட மாட்டோம், நீ இந்த இதை பார்த்தா தாங்கிடவே மாட்டான். நான் சொல்கிறேன், இல்லை எனக்கு கண்டிப்பாக போய் ஆகணும், என் தலையை வச்சு எல்லா செவரையும் இடித்து உடச்சி நான் போகிறேன். அப்போ அவங்க இப்படி பண்ணுறனால விட்டுருவோன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. என்னை உள்ளே போய் பார்க்குறேன், என் ஹஸ்பண்ட் செதறி கிடந்த மாதிரி அந்த அளவு கொடுமையாக சித்திரவதை பண்ணி என்ன கேட்டாங்க, அப்படி
ஒரே ஒரு நியாயமான கோரிக்கை தானே கேட்டாங்க. அதுக்காக சரி நீ லைட்டாக அடிச்சுட்டு விட்டுருந்தா கூட என் பிள்ளைங்களுக்கு இப்போ 2 பொம்பளை பிள்ளைங்க சின்ன குழந்தைங்களுக்கும் அப்பான்னு உள்ள அந்த உறவுக்கு ஈடுகட்ட யார் அதில் வர முடியுமா? நினச்சி பாருங்கள். இந்த பிள்ளைங்களுக்கு எனக்கு இன்னைக்கு எந்த இதுவும் இல்லை. அங்கேருந்து என்னை சஸ்பெண்ட் பண்ணினாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இப்படி கேட்டனால சஸ்பெண்ட் பண்ணாங்க வேலையிலேருந்து. இப்போ எதுவுமே இல்லாமல் என் ஹஸ்பண்டே இழந்து அணுவணுவாக சித்திரவதை பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் பாடியை வாங்கவே மாட்டேன். என் உயிர் கடைசி முடிச்சிருக்கிற வரைக்கும் எனக்கு எப்படியாவது நியாயம் வேணும். நீங்கள் எனக்கு உதவி செய்யணும் எல்லாரும். இது வந்து அமைச்சர் மனோ தங்கராஜ் அமைச்சர் அவரோட மகன் ரீமோன் தொடர்ந்து கொடுத்த ஒரு ப்ரெஷர்னால தான் என் ஹஸ்பண்டை தூக்கி அங்கே மாற்றினாங்க. என்னையும் இங்கே சஸ்பெண்ட் பண்ணி இவங்களை வரவழைச்சி இவங்க வந்து அப்பவும் சொல்கிறாங்க மன்னிப்பு கடிதம் தான் எனக்கு கொடுக்குறாங்க. எனக்கு கேட்க மாட்டேன்னு எழுதித்தான் ஃபாதரே கூப்பிட்றாரு. என்னட்ட சொல்லி விட்றாரு. நான் வந்து சரி என் ஹஸ்பண்ட்கிட்ட கொடுக்குறேன். அப்போ ஹஸ்பண்ட் எடுத்து தரதை கொண்டு கொடுக்குறேன். நீ தந்தா வாங்க மாட்டேன். 7 to 9:30 வரைக்கும் நான் நிற்கிறேன். முந்தின நாள் வாங்க மாட்டேன். உங்கள் ஹஸ்பண்டை நாளைக்கு கொண்டு வந்து தர சொன்னு சொன்னோன்னு அவங்க என்ன செய்கிறாங்க என்கிட்ட சொல்லி சால்வாக பண்ணனால தான் இது பண்ணாங்க. வந்த உடனே இது பிஃபோர் என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணி க்ளவுஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அங்கே உள்ள எல்லா சிசிடிவி கேமராவும் பிஃபோரை எடுத்து மிளகாய் பொடி தூவி என்ன மாதிரி அன்வான சித்திரவதை பண்ண முடியும். கடைசியாக கண்ட அந்த காட்சி நான் வந்து கடைசி அந்த செகண்ட் இல்லை ஒரு செகண்ட் கூட கண்ணு மூட முடியாது சார். அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திக்கு வந்துருக்காங்க. அணுவானுவா சுற்றுறாங்க. உடம்பெல்லாம் பார்க்குறேங்க எல்லா இடமும் சவுட்டி முதிச்சு விளையாடி அவங்க காயங்கள்னா பொறுக்கவே முடியாது. ரத்த காயங்கள் அணுவானுவா ஒரு மனுஷர் சித்திரவதை எவ்வளோ அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க. ஏன் இன்னும் கொலையாளிகளை கண்டுபிடிக்கல? ஏன் நான் இப்போ திமுக கட்சியில் ஆதரவும் செல்வாக்கும் அரசாங்கம் நான் இந்த மாதிரி ஒரு பதவியில இருந்தால் பண்ணியிருப்பாங்க. இல்லை உடனே இதுக்கு பதில் கிடச்சிருக்கேன். இல்லை நான் அப்படி இல்லாத ஒரு ஏழை அண்ணனால தான் எனக்கு பதில் கிடைக்கல. அப்படிதான் நான் நினைக்கிறேன். எனக்கு இது வந்து ரொம்ப வந்து மன வருத்தத்தை தருகிறது. நானும் என் குழந்தைங்களும் 4 நாட்களாக பச்சை தண்ணி கூட என்னால் குடிக்க முடியல. கண்ணை மூட கூட முடியல. என் ஹஸ்பண்டோட கடைசி அந்த உருவம் என் கண்ணில் அப்படியே தான் நிற்கிறது. ஏன்னா வந்து அவ்வளவு சித்திரவதை பண்ணி கொலை பண்ணுற அளவுக்கு அவ்வளவு தர்மமான ஒரு நியாயமான கோரிக்கையோட ஊருக்காக உழைச்ச ஒரு மனுஷன் பண்ண வேண்டிய காரணம் என்ன? எனக்கு கண்டிப்பாக இதுக்கு நியாயம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும். அது வரைக்கும் இறந்தாச்சு, பாடி இறந்தாச்சு. இனி வந்து எனக்கு ஹஸ்பண்டே போயாச்சு. அதனால நியாயம் கிடைச்சு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை